நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 12/11/2024 ஐப்பசி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஏகாதசி திதி மாலை 4:05 வரை, பின்பு வளர்பிறை துவாதசி திதி. புரட்டாதி நட்சத்திரம் காலை 7:52 வரை, பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். மரண யோகம் காலை 7:52 வரை, பின்பு அமிர்த யோகம். இன்று ஏகாதசி. பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. சுப வரைகள் காலை 8 முதல் 9 வரை, மதியம் 12 முதல் 1 வரை, மாலை 4:30 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 8 வரை, பின்பு இரவு 10 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி செவ்வாய் 4லும் 7ல் சூரியன் 12ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் எதிலும் சற்று நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். வண்டி வாகனங்கள் மூலமாக சுப செலவுகள் ஏற்படலாம். தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும். உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு தேவையற்ற நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ல் செவ்வாய், 6ல் சூரியன், 11ல் சந்திரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு இருந்து வந்த சட்ட ரீதியான பிரச்சனைகளுக்கெல்லாம் கூட தற்போது ஒரு முடிவு கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு அனுகூலமான செய்தி ஒன்று கிடைக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சுக்கிரன், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் மங்களகரமான சுபகாரியங்களுக்கான முயற்சிகள் அனுகூல செய்தியை தரும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான செய்திகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் புதன், 9ல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த மன குழப்பங்கள் விலகி அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ல் சனி, 8ல் சந்திரன், ராகு சஞ்சரிப்பதால் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது தேவையில்லாத நெருக்கடிகள் உண்டாகும். வேலையாட்களால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் பணியில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடன் இருப்பவர்கள் உங்கள் மீது தேவையற்ற பழிச்சொற்களை சொல்லக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருப்பதால்
ஒவ்வொரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது, தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4 சுக்கிரன் 11 செவ்வாய் சஞ்சரிப்பதும் 7 சந்திரன் சஞ்சரிப்பதாலும் எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பெண்கள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சுக்கிரன் 6 சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 10 செவ்வாய் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். பொதுவாக பெண்கள் வழியில் ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். பிள்ளைகள் வழியிலிருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலமான பயணமும் அதன் மூலமாக சாதகமான பலன்களையும் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5 சந்திரன் 9 செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் குறைந்து ஒரு சில சாதகமான பலன்களை பெறுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தவிர்ப்பது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலையாட்களை அனுசரித்து செல்ல வேண்டும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் என்றாலும் உடன் வேலை செய்பவர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பைரவர் வழிபாடு மிக மிக சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3 சனி 11 சூரியன் சஞ்சரிப்பது ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு என்றாலும் சந்திரன் 4 சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகப்படியாக இருக்கும். பண வரவுகள் ஒரு புறம் சிறப்பாக இருந்தாலும் வீண் செலவுகள் ஏற்படலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மிகவும் நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு இருந்தாலும் அதற்கான ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் நல்ல பலன்களை அடைவதற்கு விஷ்ணு வழிபாடு மிக மிக சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 சூரியன் 3 சந்திரன் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10 புதன் 11 சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். 6 செவ்வாய் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள்.
புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். அதிகாரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ல் சுக்கிரன், ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். புதன் 9ல் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த வீண் செலவுகள் எல்லாம் குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குரு வக்ரகதியில் இருப்பதால் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது. முன்கோபத்தை சற்று குறைத்து கொண்டு பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை பெறலாம். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.